ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டமும் நல்ல வேலை கிடைச்சாலும் நம்மளுக்கு சரியான வயசில் திருமணம் ஆகாமல் இருக்கிறது தான். அப்படி திருமணம் ஆகாமல் தள்ளி போகக்கூடியவர்களின் கவலையை தீர்ப்பதற்காண்டி தான் நான் சொல்கிறேன் இந்த சுயமர மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தா கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். அதோடு இல்லாமல் திருமணமான கணவன் மனைவியர்களுக்கு ஒற்றுமையையும் அந்யோன்யமும் அதிகரித்திருக்கவும் விவாகரத்து ஆகாமல் தடுக்கவும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வரலாம். திருமணமாகி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தா அவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பேரும் கிடைக்கும். இந்த மந்திரம் துர்வாசரால நம்மளுக்கு அருளப்பட்டது. இதை பார்வதி பரமசிவனை மணக்க முதல்ல இந்த மந்திரத்தை தான் சொல்லியிருக்காங்க. இது காயத்ரி மந்திரத்துக்கு இணையானது. காயத்ரி மந்திரம் 24 அச்சரங்களால் ஆனது. சுயம்பர பார்வதி மந்திரம் 48 அச்சரங்களால் ஆனது. இந்த மந்திரத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகளை எல்லாம் தகர்த்து நம்மளுக்கு கூடிய விரைவில் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த மந்திரத்தை காதலர்கள் தினமும் சொல்லி வர அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி காதல் திருமணத்தை கூடிய விரைவில் நடத்துகிற யோகமும் அவர்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த மந்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன மந்திரம்னு நம்ம இப்போ பார்ப்போமா? ஓம் க்ரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முககிருதயம் மமவசம் ஆகர்ஷாய நமக. சிலருக்கு சில சந்தேகம் வரலாம், இந்த மந்திரத்தை நம்ம எப்பெல்லாம் சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு. நம்ம இந்த மந்திரத்தை தினமும் காலையில் நீராடினதுக்கு அப்புறமா முடிஞ்சால் தலையை குளிச்சுட்டு கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீராடினதுக்கு அப்புறமா தினமும் காலையில் நம்ம 108 தடவை நம்ம சாமி படத்துக்கு முன்னாடியோ அல்லது ஆலயங்களுக்கு சென்றோ நம்ம இதை சொல்லிக்கிட்டு வரலாம். இந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம மாமிசம் சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. இந்த வீடியோஸை பற்றின உங்களுக்கு சந்தேகங்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.